ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கிறேன். இன்றைக்கி என்னுடைய கஸ்டமர் வந்து பாம்பாம் யூஸ் பண்ணி ஒரு டிசைன் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து டிசைன் சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து அதுலேருந்து பார்டர் மட்டும் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்க சொன்னாங்க மெயின் ஃபேப்ரிக்லேருந்து. ஸோ நான் அதை மார்க் பண்ணி நான் வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிகாஸ் என்னுடைய கஸ்டமருக்கு வந்து இந்த மெட்டீரியலில் வந்து ப்ளவுஸ் தைச்சி போடுறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ வந்து அவங்க ஃபுல் வாயில் எடுத்து கொடுத்துட்டாங்க 1 மீட்டர். இந்த வீடியோவில் ஸ்லீவ் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய ஸ்லீவுடைய அளவு இருக்கும்ல, சுற்றளவு, அதை வந்து நம்ம மெஷர் பண்ணி சென்டராக நம்ம வந்து அதை ரெண்டாக அந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். பார்டரையே வந்து 2 ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். தனித்தனியாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த பார்டரை வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு கிளாத் தேவைப்படும்ல, அதையும் நம்ம வந்து இதே சேம் கிளாத்லேருந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நான் பாம்பாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அதோடைய ஃபுல் வீடியோ வந்து ஐகார்டில் வந்து நான் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்ருக்க மெஷர்மெண்ட் வந்து நான் 5 இன்ச்சஸ் பார்டர் எடுத்ததுனால இந்த மெஷர்மெண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். கஸ்டமர் கேட்டிருந்த டிசைனை நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள், ரெஃபரன்ஸ் பிக்சராக. ஐகார்டில் பார்த்த மாதிரி நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஹைட்டாக கட் பண்ணலை, கம்மி ஹைட்டில் தான் கட் பண்ணியிருக்கிறேன். நம்ம இந்த பீஸை கட் பண்ண மாதிரியே கீழே மடித்து தைக்கிறதுக்கு இன்னொரு பீஸ் நம்ம கட் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கும் நம்ம வந்து கட் பண்ணி இதே ஷேப்புக்கு எடுத்துக்குவோம். அது நம்ம அந்த மாதிரி கட்டிங்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணணும். நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலும் நான் ஸ்லோவாக தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஒன் டைம் நம்ம கட் பண்ணிட்டோம்னா அது வந்து மறுபடியும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ எப்போதும் கவனமாக பண்ணுங்கள். இப்போ நம்ம வெட்டின பீஸை வந்து மடித்து தைக்கிறதுக்காண்டி நான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்போதும் ஸ்மால் கட் பண்ணுவோம்ல, நம்ம மடக்கி தைக்கிறதுக்கு நெக்குக்கலாம், அதே மாதிரி சேம் நம்ம வந்து கட் பண்ணி பரட்டி விட்டு நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஏன் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நீட்னஸ்க்காண்டி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போதும் கொஞ்சம் கவனமாக தைக்கணும். இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் போயிடாமல் நம்ம வந்து அதை கவனமாக தைச்சோம்னா நீட்னஸாக இருக்கும். கீழே ஸ்டிச் பண்ண பிறகு மேலேயும் நான் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டிச்சை வந்து போட்டுக்க போகிறேன். இது எதுக்குன்னா ஸ்லீவோட இந்த பார்டரை வந்து அட்டாச் பண்ணும்போது நீட்டாக இருக்கிறதுக்காகவும் பிசிறு இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் நான் எக்ஸஸாக இருக்கிறதையும் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இன்னொரு ஸ்லீவும் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டெப்பு வந்து பாம்பாம் மேக் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம எங்கெங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு ஒன் டைம் நம்ம வந்து செட் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஒன்று வந்துச்சு. அதை வந்து தூக்கி போட்டுறாமல் நம்ம அதை தான் இங்கே வந்து அளவாக யூஸ் பண்ண போகிறேன். அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு கூட எக்ஸ்ட்ரா நம்ம சுற்றிலும் எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஃபேப்ரிக் எடுத்துக்க போகிறோம். ப்ளூ கலர். ஏன் ப்ளூ கலர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ப்ளவுஸுடைய கலர் வந்து ப்ளூ கலர் தான். பார்டர் தான் நம்ம இந்த ரன்னிங் ப்ளவுஸில் இருக்கக்கூடிய கிளாத்தை யூஸ் பண்ணோம். பட் வந்து இது கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்தா தான் இந்த மாதிரி டிசைன் வந்து அழகாக இருக்கும். அப்புறம் ப்ளூ கலர் ஸ்கொயரை வந்து நான் வந்து 3 பக்கமும் மடித்து தைச்சிக்கிறேன். அது எதுக்குன்னா கீழே நீட்னஸாக இருக்கணும். பார்டரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது பிசிறு இல்லாமல் நீட்டாக இருக்கிறதுக்காண்டி நான் தைச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோ தான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்லீவோட நான் அட்டாச் பண்ணுறேன் இந்த பார்டரை. எப்போதுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் போட்டுங்க, அப்போ தான் அது வந்து சேஃப்டியாக இருக்கும். ஸ்டிச் பண்ண பிறகு இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த சிம்பிளான டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். இப்படி வீடியோஸ் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வேணும் அப்படின்னா என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது டெய்லரிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ண பிறகு இப்படி தான் இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.